அனைவருக்கும் ஆன்மநேய அன்பு வணக்கம். அன்பு சொந்தங்களே, இன்றைய சிந்தனையாக ஏன் பயம் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பார்ப்போம். அன்பர்களே, நமக்கு மரணம் பிணியால் வருகிறது, மூப்பால் வருகிறது, பயத்தினாலும் வருகிறது, உலகியல் துன்பங்களாலும் மரணம் வருகிறது. சரி அன்பர்களே, மேற்படி 4 வகை துன்பங்களையும் எவ்வாறு தவிர்க்கலாம் என்று பார்ப்போம். ஒன்றாவது பயம். இதை கவலை என்றும் கூறலாம். பயத்தினால் அதிர்ச்சியும், அதிர்ச்சியினால் மரணமும் ஏற்படுகிறது. சரி, இதனை ஒழிப்பது எப்படி என்றால், இறைவன் இருக்கிறான் என்ற அழுத்தமான நம்பிக்கை இருக்குமேயானால் பயம் ஏற்படாது. பெருமான் உன் பதத்துணை பிடித்தேன், அதனால் பயப்பட மாட்டேன் என்று பாடுகிறார். எனவே நல்ல ஒழுக்கம் ஒருவனிடம் இருந்தால் பயப்பட தேவையில்லை. இரண்டாவதாக மூப்பு. வயது முதிர்வின் காரணமாக மரண பயம் வருகிறது. இந்த மரண பயத்தை தவம் செய்து போக்கிக் கொள்ளலாம். எனவே தவம் செய்து மரண பயத்தை போக்கிக் கொள்வோம். மூன்றாவதாக துன்பத்தால் மரணம் வரும். அதனால் வறுமை, உடல்நலக்குறைவு, நஷ்டங்கள், ஏமாற்றங்கள் போன்றவைகளால் துன்பங்கள் வரலாம். இந்த துன்பங்கள் எல்லாம் நாம் முற்பிறவியில் செய்த பாவங்களால் வருவது ஆகும். இவற்றினை பக்தியால் மட்டுமே நீக்க முடியும். பக்தியால் பயத்தையும் நீக்கலாம். அன்பர்களே, நிறைவாக பிணி ஏன் வருகிறது என்பதை பார்ப்போம். உணவில் ஒழுக்கம் இல்லாததால் உடலில் பிணி வருகிறது. இதை நன்கு புரிந்து கொண்டு உணவு ஒழுக்கத்தை நாம் சரியாக பின்பற்ற வேண்டும். சன்மார்க்கத்தில் ஆகாரம் அரை வயிறும், நித்திரை அரைக்கால், அதாவது 3 மணி நேரமும், மைதுனம் வீசம் 16 நாட்களுக்கு ஒரு முறை, இணை விளைச்சு என்ற ஒழுக்கத்தை பின்பற்றினால் நாம் எவ்வித பிணிகளுக்கும் நம்மை பாதிக்காது. எனவே அன்பர்களே, உள்ளும் புறமும் வள்ளல் இருக்க வாட்டம் ஏன் என்கிறார் பெருமான். எனவே மன உறுதியோடு இறைவன் துணையை நம்புவோம், ஒழுக்கமாக வாழ்வோம், தவறு செய்யாமல் வாழ்வோம், தயவுடன் வாழ்வோம், அச்சம் தரும் பயம் இல்லாமல் வாழ்வோம். வெற்றி நமது. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி.